வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான ஹெல்தியான கொள்ளு சூப் பண்ண போகிறோம். இந்த கொள்ளு சூப்பு பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி கொல்லை முளை கட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பு பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொல்லை நம்ம முளை கட்டுறதுக்கு கொல்லை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டு ஒரு காட்டன் டவலில் நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிடலாம். நமக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் முளைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வரணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது 20 மணி நேரம் எடுக்கும். அப்போ தான் நல்லாவே முளைச்சி வரும். நம்ம கொல்லை முளை கட்டுறதுக்கு காட்டன் டவலுக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் பவுல்லையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடியை போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியே நல்லாவே முளைச்சி வந்துடும். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சூப்பை ரெடி பண்ணிடலாம். இந்த சூப்புக்கு நான் 1/4 கப் அளவுக்கு கொல்லை ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த 1 கப் அளவு கொல்லை எடுத்து நம்ம சூப்பை ரெடி பண்ணிடுவோம். நம்ம முளை கட்டி எடுத்து வச்ச 1 கப் கொள்ளு கூட 5 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லு பூண்டை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு. 4 கப் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணியை சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ கொள்ளு நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் விட்டு நல்லா கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாவே சாஃப்டாக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை வச்சு நம்ம இப்போ சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கொள்ளு சூப்பு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் குடிக்கிறப்ப கொஞ்சம் வாயில் 1 2 கடிப்படுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே தனியாக இருத்து வச்சுட்டு மீதம் இருக்க கொள்ளை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா தண்ணியுமே இருத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாகவே அடித்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாயில் தென்படுறது பிடிக்காது அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த சூப்பை தாளிக்கிறதுக்காக 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு நம்ம துருவி எடுத்த இஞ்சியையும் பூண்டையும் இதில் சேர்த்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சியும் பூண்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதை நல்லா 1 2மா ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச தண்ணியையும் இது கூடவே சேர்த்து கலந்துருவோம். உங்களுக்கு இந்த சூப்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னாலும் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துட்டு இதில் கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வேக வச்சு செஞ்சதுனால அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு எந்த அளவுக்கு உங்களுக்கு மிளகுத்தூள் தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு கலந்து விட்டாச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கொள்ளு சூப்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த கொள்ளு சூப்பை முளை கட்டி அதை வேக வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த கொள்ளு சூப்பை நம்ம ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொள்ளை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்தியான கொள்ளு சூப்பு ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.